எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ கேட்க போகிறது ஒரு கதை. ஒரு ஊரில் குங்குமான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவள் சின்ன வயசில் எல்லார் கூடயும் அன்பாக பணிவாக நடந்துக்குவா. எல்லார்கிட்டையும் அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அக்கா அத்தான் எல்லார்கிட்டையும் நல்லா அன்பாக இருப்பாள். அவங்களும் இவன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இவள் சின்ன பிள்ளையிலேருந்தே நல்லா துரு துருன்னு பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தா. அதனால் எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். அவள் வீட்டில் நிறைய பேர் அவளுக்கு அண்ணன் அக்கா எல்லோரும் இருந்தாங்க, கூட பிறந்தவங்க எல்லாரும். அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கவங்களும் அவகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எல்லார் கூடயும் அவள் ஓடி விளையாடி சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாள். எப்போவும் எல்லார் கூடயும் எங்கே எல்லாம் கூட்டம் இருக்கோ அவங்களோட சேர்ந்து அவளும் சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருப்பாள். அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் 3 வயசு இருக்கும்போதே நல்லா பேசுவாள். 3வது படிக்கும்போது கோலமெல்லாம் போடுவாள், பாட்டு பாடுவாள். அந்த மாதிரி அவள் ரொம்ப எல்லார் சொல்லி கொடுத்ததையும் நல்லா கேட்டுக்கிட்டு விளையாடுறது, படிக்கிறது, பாடுறது, ஆடுறது அப்படின்னு துரு துருன்னு இருந்தனால எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். ஒரு நாள் என்னாகுது, அந்த அவளோட அக்காவும் அத்தானும் வெளியூர் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. அவளோட எல்லா அண்ணன் அக்கா எல்லாருமே எங்கே போனாலும் இவளையும் கூட்டிகிட்டு போவாங்க. அண்ணன் அண்ணி ஆகட்டும், அக்கா அத்தான் ஆகட்டும், எல்லாருமே அவளை அம்மா அப்பா எல்லாருமே அவளை கூட கூட்டிகிட்டு போவாங்க. அவள் ஒரு செல்ல பிள்ளையாக அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருந்தா. நல்லபடியாக எல்லாருக்கும் மரியாதையும் கொடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்துகிட்டு இருந்தா. ஒரு நாள் அவங்க அக்காவும் அத்தானும் ஊருக்கு போகிறதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. முறுக்கு, சீடை, குலோப் ஜாமுன், அப்புறம் பாதுஷா, இந்த மாதிரி நிறையா பலகாரமெல்லாம் செஞ்சுக்கிட்டு கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அதுவும் ட்ரெயினில் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே அவங்க அக்கா என்ன சொல்கிறா, அக்காவும் அத்தானும் என்ன சொல்கிறாங்க, நம்ம கூட குங்குமாவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவங்க தன்னோட தங்கச்சியை அவங்க கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு கோயிலாக தினம் ஒரு கோயில் போகிறாங்க. தினம் ஒரு கோயில் போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தினம் போகும்போது ஒவ்வொரு கோயில்லையும் போய் நல்லா சாமி கும்பிட்டு, சுவாமி தரிசனம் நல்லா கிடச்சி சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அது அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்போ அவங்க எல்லோரும் அவங்க அக்காவும் அத்தானும் ட்ரெயினில் போகும்போது நல்லா பேசிக்கிட்டு நல்லா தீனியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஒரு நாள் என்னாகுது, இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கும்போது தினம் 3 நாளுமே கோயில்னு சுற்றிக்கிட்டே இருந்தாங்களா. அப்போ அவங்க அத்தான் என்ன சொல்கிறாரு, நம்ம கடைசி நாள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா குங்குமா ரொம்ப சின்ன பொண்ணு, பாவம், அவளை எல்லா பக்கமும் கோயில்னு அலைஞ்சிட்ருக்கோம். அவளோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கும் ஒரு சினிமா பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல. கடைசி நாள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களோட அத்தான். உடனே அவளுக்கு ரொம்ப குஷியாயிருது. கரெக்டு, நாம் எல்லா சாமியும் பார்த்துட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு அவளும் அக்கா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறா. அப்போது கடைசி நாள் ஆயிடுது. எல்லா கோயிலும் சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு கோயிலுக்கு வராங்க. அப்போ வரும்போது அங்கே மணி 2 மணி ஆயிடுது. சீக்கிரம் போகலான்னு வரும்போதும் வர லேட் ஆகிடுது. பஸ் பிடிச்சி வரணும்ல. அப்போல்லாம் ட்ரெயின் பஸ்ஸு அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ கூட்டமும் கம்மியாக இருக்கும். நல்லா எல்லா கோயில்லையும் போய் சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வருவாங்க. இவங்க அந்த லாஸ்ட் டே அங்கே கோயிலுக்கு போகும்போது என்னாகுது, மணி 2 ஆயிடுது. அந்த ஊர் கோயிலை பஸ் பிடிச்சி போய் உள்ளே போய் சேரும்போது அங்கே போன உடனே கோயில் கதவு சாத்திடுறாங்க. அடடா, கோயில் கதவு சாத்திட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம இப்போ இங்கே இருந்து சாமியை பார்த்துட்டு போகலாமா, இல்லை நம்ம சினிமாவுக்கு போகலாமா? நம்ம இங்கேருந்து தியேட்டருக்கு போகணும்னா இங்கே இப்போ கிளம்புனா தான் நம்ம 5:30 மணிக்கெல்லாம் போய் நம்ம தியேட்டருக்கு போக முடியும். அதனால் இப்போவே நம்ம இந்த ஊர்லேருந்து ஏன்னா அதுக்கு ஒரு கிராமமாக இருந்தனால இங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்ம போய் தியேட்டர் போய் டவுனில் பிடிக்கணும். அதனால நாம் என்ன பண்ணலாம், இப்போவே போயிடலாமா, இல்லை இருந்து சாமியை கும்பிட்டுட்டு 5:30 மணிக்கு கோயில் திறந்தோடனே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாரு அவங்களோட அக்காவும் அத்தானும் இந்த குங்குமாட்ட கேட்குறாங்க.
உடனே அவள் என்ன சொல்கிறா, சரி சரி நம்ம இப்படியே வாசலில் சாமியை கும்பிட்டுட்டு நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்றா. ஏன்னா சின்ன வயசு தானே. உடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் நடை சாத்தின இடத்துல இவங்க போய் உளுந்து கும்பிட்டுட்டு, கடவுளை இன்னொரு தடவை நாங்கள் நல்லா வந்து பார்க்குறோம், இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வர்றாங்க. வந்து பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது அங்கே என்ன ஆகுது, அப்போ தான் அந்த குங்குமா தன்னோட கையை பார்க்குற, கையில் இருந்த வாட்சை காணாம். ஐயோ என்னோடய கையில் இருந்த வாட்சை காணாமே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்குள்ளே அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்கே தான் இருக்கும், வா நம்ம போய் பார்க்கலாம், வா தேடிக்கிட்டே போகலாம், வா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வழியே பார்த்துட்டு போகலாம், இவ்வளோ நேரம் கையில் இருந்தது தானே, இப்போ தானே இல்லை, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிக்கிட்டே நடந்து கோயில் வரைக்கும் போயிடுறாங்க. கோயில்கிட்ட போன உடனே அந்த உளுந்து கும்புற இடம் வரைக்கும் போய் பாரு அப்படிங்கிறாரு அவங்களோட அத்தான்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அது வரைக்கும் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது என்ன ஆச்சரியம்னா, இந்த குங்குமம் கீழே சாமி உளுந்து கும்பிட்டா இல்லையா, அந்த இடத்துல அந்த வாட்ச் அப்படியே கமுந்த மாதிரி அப்படியே இருக்குது அந்த இடத்துல. அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. உடனே கையில் வாட்ச் எடுத்துக்கிட்டு, ஐயோ அக்கா அத்தான் இந்த என்னோடய வாட்ச் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களாம் கொஞ்சம் மெதுவாக தானே வருவாங்க. இவ ஓடி வந்து அந்த இடத்துல பார்க்குறதுக்குள்ள அவங்க நடந்து வந்து, பாத்தியா உன்னோட வாட்ச் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்போது அவங்களோட அத்தான் கேட்குறாரு, இப்போ என்ன நம்ம சினிமாவுக்கு போகலாமா, இல்லை இங்கேயே இருந்து சாமியை கும்பிட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே குங்குமம் என்ன சொல்கிறா, ஐயோ நான் சினிமாவுக்கே வரலப்பா, நான் இங்கே இருந்து சாமியை கும்பிட்டுட்டே நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கே போயிடலாம், சினிமா பார்க்கலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. உடனே அக்கா என்ன சொல்கிறாங்க, பாத்தியா கடவுளோட அருள் உனக்கு இருக்குது, கடவுள் வந்து நீ போகிறத விரும்பாமல் உன்னை இழுத்து பிடிச்சிருக்கார் பற்றியா, அப்போது நீ கடவுளை நல்லா கையில் பிடிச்சிக்கோ, நல்லா சாமியை கும்பிடு, நல்ல எதையுமே நல்லா மனசோடு நீ சாமியை கும்பிட்டேன்னா கடவுள் உனக்கு எப்போவும் துணை இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவளுக்கு என்ன ஆயிடுது, ரொம்ப பக்தி ஆயிடுது. ஐயோ ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்து சாமியை கும்பிட்டுட்டு நைட்டு அவங்க ட்ரெயினை பிடிக்கணும், அதுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே ஆசுவாசமாக இருந்துட்டு மெதுவாக கிளம்பி ரூமுக்கு வந்துட்டு அவங்க தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்துட்டு எல்லாத்தையும் கேப் எல்லாம் பேக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ட்ரெயினுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினுக்கு வந்துடுறாங்க. அக்காவுக்கு அத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த பொண்ணு வந்து நம்ம சொன்னதை கேட்டு சினிமாவே வேண்டான்னு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி ஊரில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி வாட்ச் காணா போச்சு, கடவுள் அந்த இடத்துலையே வச்சுருந்தாரு, எல்லோரும் நடந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க, கூட்டமான கூட்டம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க 4 பேர் அந்த மண்டபத்தில், ஆனால் வாட்ச் மட்டும் அந்த இடத்துலையே இருந்தது சாமி கும்பிட்ட இடத்துல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக ஆயிடுது. பார்த்தியா உன்னோட நல்ல மனசுக்கு கடவுள் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. அந்த சின்ன வயசுலேருந்து அவளுக்கு அந்த கடவுள் மேலே இருந்த பக்தி வயசு ஆக ஆக நல்ல பக்தியாக எல்லா கடவுள் மேலேயும் பக்தியாக இருக்கா. விரதம், சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி ரொம்ப ஆசையாக கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு வாழ்ந்து வர்றா. எல்லாரும் அவளை பெருமையாக நினைக்கிறாங்க. அவளை பார்த்து நிறைய பேர் அவகிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்குறாங்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.